நம்ம இன்னைக்கு நம்மளுடைய நிறம் நேச்சுரல்ஸில் ஒரு லக்ஸூரியஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து தயார் செய்ய போகிறோம் ஆக்சுவலாக. இது வந்து ஸ்கின் கேருக்கு அதில் கிளியர் பண்ணாத ஒரு இஷ்யூஸ் அப்படின்னே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பேசலாம் நம்ம. அதே போல் வந்து செஞ்சுரிஸ் ஆஃப்டர் செஞ்சுரிஸ் இந்த ப்ராடக்ட்டை வந்து தயார் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நான் பேரை சொன்னாக்காலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இதுக்கு பேர் வந்து குங்குமாதி தைலம் அல்லது குங்குமாதி ஆயில்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேட்ட உடனே வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நேமாக இருந்திருக்கும். இந்த குங்குமாதி தைலத்தில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறது வந்து ஆட்டுப்பால் ஒன்று, குங்குமப்பூ ஒன்று. இது ரெண்டு தான் அதோட முக்கியமான இன்க்ரீடியன்ட். குங்குமப்பூ வந்து சாப்பிட்டாக்கா குழந்தை வந்து நல்லா சிகப்பாக பிறக்கும்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் இந்த குங்குமாதி தைலத்தை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸு உங்கள் ஸ்கின்னுங்கிறது நல்லா க்ளோவாகும், பிரைட் ஆகும். இந்த குங்குமாதி தைலத்துக்கு எத்தனையோ வருஷமாக எத்தனையோ செஞ்சுரிஸாக நம்மளுக்கு வந்து ஒரு கிரேஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம இந்த குங்குமாதி தைலத்தை யூஸ் பண்ணோம்னு சொன்னாக்கா உடனே நம்ம ஸ்கின் வந்து பிரைட் ஆகிடும், ஃபேர் ஆகிடும் அப்படின்ட்டு. அதில் வந்து ஒரு சிலது உண்மையாக்கலாம், ஒரு சிலது வந்து பொய்யாக்கலாம். ஆனால் குங்குமாதி தைலம் உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸு டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்கிறாங்க, டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியண்ட்டு டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸில் கூட போட்டு செய்கிறாங்க. நம்மளோட பேசிக்கான ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அவங்க என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தட் இஸ் அப் டு தெம். ஒரு பிராண்டை பொறுத்தது. நம்ம எவ்வளோ ரிசர்ச் பண்ணி என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட் வந்து பொதுவாக ஆட் பண்ணலாம், எதெல்லாம் வந்து நிறைய நிஜமாகவே ஸ்கின் பெனிஃபிட் இருக்குது, எதெல்லாம் ப்ரூவன் ஸ்கின் பெனிஃபிட் இருக்குது, இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ட்டு நம்ம நேரடியாக கடையில் வாங்காமல் டேரெக்டாக நம்ம வந்து ஃபீல்டுக்கு போய் இருந்து நம்ம கைப்பட வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்த இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. இன்னும் ஒரு சில இது நம்ம நேரடியாக வந்து கடையில் தான் வாங்கி ஆகணும், நம்மளுக்கு வந்து கிடைக்காத பொருளாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குங்குமப்பூ, அதாவது நம்ம சவுத் இந்தியாவில் குங்குமப்பூங்கிறது விளையாத ஒரு பொருள், அதனால் வந்து இது வாங்கி தான் ஆகணும். இதை போல் ஒரு சில இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து கடையில் வாங்கிப்போம். அதை இதோட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சொல்லணும்னாக்கா நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயும் நம்ம வந்து வாங்கிக்கிறதுனாக்கா பொதுவாக நல்லெண்ணெய்ங்கிறது வந்து வெல்லமோ அல்லது வந்து கருப்பட்டியோ போடாமல் ஆட்டுவாங்க. ஒரு சிலர் வந்து வெல்லத்தை போட்டு ஆட்டுவாங்க. இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ஆயில். இது வந்து கருப்பட்டியை போட்டு சுத்தமான கருப்பட்டியை போட்டு ஆட்டின நல்லெண்ணெய் இது. இப்போ இங்கே என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம், எப்படி ஆட் பண்ண போகிறோம், என்ன ப்ராசஸ் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் நம்ம. வெல்கம் டு மை சேனல் நிறம் நேச்சுரல்ஸ் தமிழ். நான் உங்கள் மாரிராஜ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது குங்குமாதி தைலம். இதை போல் வந்து நம்மளோட சேனலில் வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணிருக்கோம். நீங்களும் இது போல் வந்து உங்கள் வீட்டில் தயார் பண்ணணும்னு நினச்சாக்காலோ அல்லது எங்கள் கூட சேர்ந்து தயார் பண்ணணும்னு நினச்சாக்காலோ அல்லது நாங்கள் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் நினச்சாலோ எங்களுடைய ப்ராடக்ட் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் கேர், ஃபேஸ் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட் நிறையவே இருக்குது. அதை நீங்கள் வந்து ஆன்லைனில் அல்லது வந்து ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னு சொன்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியக்கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் 8886815773. அதே போல் இந்த மாதிரியான எவ்வளோதோ பயனுள்ள காணொலிகள் நம்மளுடைய யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணிங்க. இது நிறம் நேச்சுரல்ஸ் தமிழ். இப்போ இதில் நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த குங்குமப்பூ. நம்ம இந்த குங்குமப்பூ வந்து ஆல்ரெடி பாலில் கலந்து வச்சுக்கோம். நம்ம இது வந்து மார்னிங்கே செஞ்சுட்டோம். நம்ம இது ஆட்டுப்பால். ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ சுயமாக போய் ஆட்டு சண்டைக்கு போய் அங்கேருந்து பாலை கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொதிக்க வச்சு நல்லா வார்ம்த்தாக பூவை போட்டு இதை கலந்துட்டோம். நம்ம இந்த குங்குமப்பூங்கிறது நம்ம சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ஸ்கின்னை பிரைட்டாக வச்சுக்கிறதுல இதை மிஞ்சி ஒரு பொருள் கிடையாது. இது ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா ஒரு பூ கிடையாது, பூவோட போலன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அதாவது ஒரு ப்ளூ கலரில் ஒரு சின்ன பூ மாரி இருக்கும். அந்த பூவோட நடுவில் இருக்கக்கூடிய போலன் தான் அந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது. இந்த குங்குமப்பூ, ஆட்டுப்பால் அண்டு இதை பார்த்திங்கனாக்கா இது வந்து சிவப்பு சந்தனம், இது வந்து மஞ்சிஸ்டா பொடி, இந்த மாதிரி வேரியஸ் ப்ராடக்ட் இருக்குது. அதிமதுரம் இருக்குது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணாத, அதாவது இதெல்லாம் கிளியர் பண்ணாத ஒரு ஸ்கின் இஷ்யூ அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லலாம் நம்ம. லைக் டார்க் சர்க்கிள், கண்ணை சுற்றி வரக்கூடிய டார்க் சர்க்கிள், சின்ன சின்ன டார்க் ஸ்பாட் இருக்குது, அன்இவன் ஸ்கின் டோன் ஒன்று இருக்குது, உங்களுக்கு முகத்தில் எப்போவுமே எண்ணெய் வழிஞ்ச மாதிரி ஒன்று இருக்குது, அதில் வந்து ஓவர் ட்ரைனஸ் ஆகிறது, ஃப்ளேக்கியாக வர்றது, அல்லது வந்து சின்ன சின்ன ஆக்னே, பிம்பிள், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறது, இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், இதை ரிமூவ் பண்ணி ஏஜிங் அப்படிங்கிறது, அதாவது குவிக்காக ஏஜிங் ஆகக்கூடிய அந்த இருக்கு இல்லையா, அதை வந்து டிலே பண்ணுறது, இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய இந்த குங்குமாதி தைலம். அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது நம்ம வந்து ஆயில். அந்த ஆயிலே நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ இந்த குங்குமாதி தைலம் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோங்க பார்ப்போம். இதில் முக்கியமானது இந்த 2 ஐட்டமும். இது வந்து ஆட்டுப்பால். இது ரெண்டுமே ஆட்டுப்பால் தான்.
நம்ம காலையிலங்காட்டியும் போய் இந்த ஆட்டு சந்தைக்கு போய் ஆட்டுப்பாலை வாங்கிட்டு வந்து காய்ச்சி அதில் குங்குமப்பூ வந்து கலந்து வச்சுக்கோ. நம்ம ஒரு வாமாக இருக்கும்போது கலந்துலாம் சொன்னாக்கா தான் இதோட எசன்ஸ் மொத்தம் நம்ம வந்து இறங்கிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எசன்ஸ் இறங்கியிருக்காது. இது வந்து ப்ளைனான ஆட்டுப்பால், இது நம்ம யோசித்து காய்ச்சறதுக்காக. ஆட்டுப்பாலோட மெயினான பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னை வந்து யூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்காகவும் டெண்டராக வச்சுக்கிறதுக்காகவும் ஏஜிங் ப்ராசஸை டிலே பண்ணுறதுக்காகவும். அதே போல் நம்ம இதோட இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து மஞ்சிஸ்டா அண்டு இது வந்து ரெட் சாண்டல்வுட்டு, இது வந்து அதிமதுரம். இது மூணும் மோரோலஸ் ஈக்குவல் டைப் ஆஃப் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இந்த 3 ஐட்டமும் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸை கிளியர் பண்ணுறதுல த பெஸ்ட்னு சொல்லலாம். நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து தாமரைப்பூவோட போலன். இது இப்போ நம்ம வந்து குங்குமப்பூக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா இதுவுமே ஒரு போலன் தான், குங்குமப்பூவோட போலன் தான். அதே போல் இது வந்து தாமரைப்பூவோட போலன் அண்டு தாமரைப்பூவோட எதழ்களும் இருக்குது. பொதுவாக தாமரைப்பூ மட்டும்தான் வந்து இதில் போடுவாங்க, மற்றவங்களாம் வந்து தாமரைப்பூ மட்டும்தான் போடுவாங்க. ஏன்னா கிடைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. நம்ம வந்து சுயமாக போய் குளத்துக்கு போய் தாமரை பறித்து எடுத்து வந்தோம், அதுலேருந்து போலன் செப்பரேட் கலெக்ட் பண்ணிட்டோம். போலனில் தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய ஸ்கின் பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக நம்ம வந்து போலனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம், தாமரை எதலையும் யூஸ் பண்ணுறோம். அதே போல் வந்து ரோஜாப்பூ, இது வந்து பன்னீர் ரோஸு சொல்ல போனோம்னாக்கா நம்ம ஊரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ரோஸு. இதை பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் கூட எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. பொதுவாக நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ரோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெரி டார்க்கு ஒரு மெஜந்தாயிஷ் பிங்க்கில் இருக்கும். இந்த ரோஜா பூவும் நம்மளுக்கு வந்து நல்ல ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோங்க ஸ்கின்னை. அதே போல் வந்து நல்ல ஈவன் ஸ்கின் டோனை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு. இது வந்து வெட்டி வேரோட பவுடராக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். நம்ம இந்த வெட்டி வேர் பவுடர் நல்ல நம்ம காய்ச்சக்கூடிய எண்ணெய்க்கு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது, ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய வேரியஸ் இஷ்யூஸ் வந்து கிளியர் பண்ணக்கூடியது. இது வந்து அதாவது நீலோத் பழம் சொல்லுவாங்க. இந்த பூவெல்லாம் வந்து பொதுவாக கிடைக்கிறது கஷ்டம். அதுக்காக நம்ம வந்து நேரடியாக வந்து ஆன்லைனில் வாங்கிட்டோம். நீலோத் பழம் அப்படிங்கிற பூவை நம்ம யாராவது வளர்த்தாங்கன்னு சொன்னாக்க மட்டும்தான் நம்ம கிடைக்கும். அது இந்த நீலோத் பழமும் இதே போல் தான், இங்கே தாமரையோட ஒரு வெரைட்டி தான், நீல கலர் தாமரை சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் அது. இதுவுமே நம்ம ஸ்கின்னில் நிறைய பெனிஃபிட் செய்யக்கூடியது. இது வந்து தசமூலா பவுடர், அதாவது ஒரு 10 வகையான மரத்தோட வேர்லேருந்து செய்யக்கூடிய ஒரு பொடி. இது இந்த தசமூலா பவுடர் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டனிங்காக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கனாக்கா நலப்பம்பரான்னு சொல்லுவாங்க அதை. இது வந்து ஒரு 4 விதமான அத்தியோட பட்டையிலேருந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு பொடி. இது வந்து சன் டேமேஜில் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுல த பெஸ்ட்னு சொல்லலாம் அதை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள், இது வந்து கஸ்தூரி மஞ்சள். இது வந்து பொதுவாக ஸ்கின்னுக்கு வந்து டிண்ட்டை கொடுக்காது, அந்த மஞ்சள் கலர் டிண்ட்டை கொடுக்காது. ஆனால் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கும் அண்டு ஏஜிங் ப்ராசஸ் வந்து டிலே பண்ணுறதுல த பெஸ்ட். அது அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னாக்கா த ஃபைனல் மாஸ்டர் இன்க்ரீடியண்ட்டு. இது வந்து நல்லெண்ணெய், நம்ம ஊரில் காய்ச்சின செக்கில் காய்ச்சின நல்லெண்ணெய். இது வந்து கருப்பட்டி போட்டு காய்ச்சின நல்லெண்ணெய், அதனால் வந்து இந்த A1 குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதை பொதுவாக வெள்ளத்தை போட்டு காய்ச்சுவாங்க. நம்ம வந்து இன்னும் பெனிஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருப்பட்டியை போட்டு காய்ச்சின நல்லெண்ணெய் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஐட்டங்களை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம குங்குமத்தை தயார் பண்ண போகிறோம். இந்த குங்கும தைலம் செய்கிறதுக்கு நம்ம எல்லா எங்கேயும் ஒரே தடவை அப்படி அள்ளி போட்டு ஒரு தடவை பாயில் பண்ணி அந்த ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் செய்வாங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா மட்டும் இதில் உள்ள ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து பாயில் ஆகணும், வேகணும் உங்களுக்கு. அது அப்போ தான் அதோட எசன்ஸ் மொத்தம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இறங்கும். நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ட் வந்து அதிகமான டைம் வந்து வேகக்கூடாது, அதிகமான டைம் வந்து அது பாயில் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ணோம். அந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிகாஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணியை ஊற்றி இதில் இருக்கக்கூடிய ட்ரை இன்க்ரீடியன்ட் இருக்கு இல்லையா, அதாவது தாமரை பூவு, ரோஜா பூவு, மஞ்சிஸ்டா, இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு டிகாஷன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2-3 லிட்டர்ஸ் தண்ணியை ஊற்றி, இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிங்க. அது ஒரு 250 ml வர வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு இதோட எசன்ஸ் மொத்தம் அதில் இறங்கணும். அந்த மாதிரி இறங்கினதுக்கப்புறம் அந்த டிகாஷன் எடுத்து வச்சுக்கணும் நீங்கள். அது வந்து ஒரு ஃபேஸு. அந்த ஃபேஸ் ஆனதுக்கப்புறம் அதோட இந்த வச்சுருக்கக்கூடிய ப்ளைன் கோட் மில்க் இருக்குல்லையா, அந்த கோட் மில்க்கு அண்டு தாமரைப்பூவோட போலன்னு, அப்புறமா மஞ்சத்தூள் இருக்குது. இந்த 3த்தையும் போட்டு பாயில் பண்ணி அதையும் கொஞ்சம் கம்மியாக வரைக்கும் சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து பாயில் பண்ணணும். அதுவும் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து இந்த நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். அண்டு நல்லா பாயில் ஆகும்போது கொதிக்கும்போது இப்போ நம்ம வந்து இந்த குங்குமப்பூ கலந்து வச்சுக்கக்கூடிய கோட் மில்க்கு அதையும் ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். இந்த குங்குமப்பூ வந்து ரொம்ப நேரம் நம்ம போட்டு அழியே நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வேக வச்சுன்னு சொன்னாக்கா அதோட எஃபெக்ட் மொத்தம் நம்மளுக்கு வந்து 0 ஆகிடும் நம்மளுக்கு. அதுக்காக அதை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட முடியுதுங்கிற சமயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு 1 or 2 days நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க. அப்போ தான் அந்த குங்குமப்பூவில் மொத்தம் எசன்ஸும் நம்மளுக்கு அந்த எண்ணெயில் வந்து நம்மளுக்கு இறங்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு நிதானமாக அமைதியாக செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த குங்கும தைலம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து ப்ராப்பரான ப்ராசஸ்க்கு நம்ம உள்ளே போயிடுவோம். மஞ்சிஸ்டா பவுடர்
வெட்டிவேர் பவுடர், நீல்கமல், தசமூலா, நலப்பாமர, அதிமதுரம், ரெட் சாண்டில்வுட் பவுடர், தாமரப்பூ பெட்டல்ஸ், ரோஸ் பெட்டல்ஸ். இப்போ இதில் நம்ம ஒரு 2 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது டிகாஷன் நம்ம தயார் பண்ண போகிறோம். இப்போ நல்லா வந்து இந்த 2 லிட்டர் தண்ணி வந்து நல்லா குறைஞ்சிருக்குது, நல்லா திக்கு டிகேஷன் ஆகும் உங்களுக்கு. இதை இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸை நம்ம ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆகிடுச்சிது. இந்த பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா திக்கான ஒரு டிகாஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 ml இருக்கும். இப்போ அடுத்த ஃபேஸாக இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கோட் மில்க்கு அண்டு தாமரைப்பூவோட போலன் அண்டு கஸ்தூரி மஞ்சள், இந்த 3த்தையும் போட்டு மறுபடியும் நல்லா பாயில் பண்ணணும். மறுபடியும் அதில் டிகாஷன் இறங்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் தேர்ட் ஃபேஸு போடணும் நம்ம. goat milk, lotus pollen, kasturi turmeric, இப்போ நம்மளுக்கு நல்லா டிகேஷன் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக ஆயில் ஆட் பண்ணிடுவோம். இதுவும் ஓரளவுக்கு பாயில் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த குங்குமப்பூவை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சிது. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னாக்கா, குங்குமப்பூ கலந்து வச்சுக்கக்கூடிய அந்த ஆட்டுப்பால் அதை வந்து ஆட் பண்ணோம்னு சொன்னாக்கா, அது பாயிலிங் ஆனதுனாக்கா நம்மளுக்கு வந்து குங்குமாதி தைலம் ரெடி ஆகிடுச்சிது. குங்குமப்பூ வந்து எவ்வளோ ஆரஞ்சிஷ் ஆகிடுச்சோ சொல்லிட்டு இப்போ இதை நல்லா பாயில் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு.
நம்ம குங்குமதி தைலத்தோட பாயிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சுது. இதில் உள்ள ஜூஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இதில் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு இதை அப்படியே வச்சுருவோம். நம்ம அதுக்கப்புறமா தான் இது வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதோட கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதுங்களா? நல்ல ஒரு அழகான இளஞ்சிவப்பு கலரில் இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஸ்மெல் கூட இருக்குது. இதில் நம்ம இந்த குங்குமதி தைலம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது தயாரிக்கிறதுக்கு தேவையான முழு ரெசிபியையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கும். உங்களுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கிடச்சிதுன்னு சொன்னாக்கா நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு ப்ராசஸ் எங்களால் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கனாக்கா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரும். அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து இந்த குங்குமதி தைலத்தை எங்கிட்ட கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8886815773. அதே போல் நாங்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த குங்குமதி தைலம் ப்ராசஸ் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னாக்கா ப்ளீஸ் எங்களோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னாக்கா கூட கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் நிறம் நேச்சுரல்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.